கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 19 31 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் லாசரை பற்றி ஆண்டவர் உவமைகளாக அவர் சொல்லியிருப்பார். அதாவது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அது தினமும் அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் தரித்திரன் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழ துணிக்கையினால் தன் பசியை ஆட்ட ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பற்களை நக்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, அதாவது ஐஸ்வர்யவான் மிகுந்த இரத்தாம்பரமும் சம்பூர்ணமாய் எல்லாவற்றிலும் அவன் திருப்தியாக ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வீட்டு வாசல் அருகே ஒரு தரித்திரன் லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உடம்பெல்லாம் பற்கள் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் அவன் அந்த ஐஸ்வர்யனுடைய மேசையில் இருந்து துணிக்கையினால் தன் பசி ஆட்ட ஆசையாக இருந்தான். ஆனால் அதை கூட அவன்கிட்ட நேரடியாக அவங்க கொடுக்கல. நாய்கள் அவன் பற்களை நக்கிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கான். அவன் ஆசையாக தான் இருந்திருக்கான்னு வச்சும் அவனுக்கு அந்த மேசையில் இருக்க துணிக்கையை கூட கொடுத்த மாதிரி தெரியல. அவங்க என்ன செய்திருப்பாங்க, அந்த பணக்காரங்க எல்லாத்தையும் வாரி குப்பையில் போட்டிருப்பாங்க. அந்த குப்பையில் போய் அவன் சாப்பிட்ருப்பான் இல்லையா? ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு யோசித்து பார்க்குறேன், இவங்க இந்த 2 பேரில் ஒரு நாள் இறந்து போகிறாங்க. 2 பேருமே லாசரு தேவதூதர்களால் கொண்டு போகப்படுகிறார். ஐஸ்வர்யவான் நரகத்துக்குள்ளே அங்கே போகிறதை பார்க்குறோம். அவன் அங்கே வேதனைப்படுகிறான். அதாவது நம்ம வெயிலில் போயிட்டு வந்தாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், தண்ணி குடிக்கணும் போல் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் அந்த நெருப்பில் வெந்துட்டுருக்கும் போது எவ்வளோ நாவு வறண்டு அந்த உடம்பெல்லாம் அப்படியே காஞ்சி போய், நாவு தொண்டை எல்லாம் காஞ்சி போய் அவன் அந்த இடத்துல தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. ஆனால் அவன் தண்ணி கூட அங்கே இருக்காது இல்லையா? நாவு வறண்டு நாவெல்லாம் தொண்டையெல்லாம் அப்படி காஞ்சி போய் எச்சை கூட விழுங்க, அவனுக்கு எச்சை கூட அந்த ஊரில் அந்த அளவுக்கு அந்த இடத்துல வெந்துக்கிட்டு காஞ்சி போய் இருக்கிறான் இல்லையா? அப்போது அவன் தூரத்தில் ஆபிரகாம் அடியில் லாசரை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆபிரகாம்கிட்ட அந்த லாசரு அந்த அவன் விரலில் நுனியில் தண்ணி தொட்டி என் நாவலை சொல்லுங்கள், அந்த அளவுக்கு நான் வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, நாங்கள் நினைச்சாலும் அங்கே வர முடியாது, உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய பிளவு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீ பூமியில் இருக்கும் காலத்தில் நீ நல்லா வாழ்ந்த, அதை நினைத்துக்கொள். இவனும் கஷ்டப்பட்டான், அவன் இப்போ நல்லா இருக்கிறான் அப்படின்னு அங்கே ஆபிரகாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அவன் சொல்கிறான், ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு, அப்படின்னா நீங்கள் எனக்கு உதவாதை செய்யுங்க. என்னுடைய சகோதரர்கள் 4 பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் அந்த லாசரை சொல்லுங்கள், இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்னு, அதாவது நரகத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள், பூமியில் நல்லது செய்ய சொல்லுங்கள் அப்படின்றது தான் அர்த்தம். அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, அதுக்கு பூமியில் இருக்கிற ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிகளே போதும், அவங்களுக்கு செவி கொடுக்காதவன் மரித்து உயிரோடு எழுந்து ஒருத்தர் போய் சொன்னாலும் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அங்கே ஆபிரகாம் சொல்கிறத பார்க்குறோம். எனக்கு அன்பானவர்களை, இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க தேவ பிள்ளைகள் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவுங்க. நீங்கள் அது உங்கள் பிறந்த நாளோ உங்கள் திருமண நாளோ எதுவாக இருந்தாலும், முதியோர் இல்லத்துக்கு அனாதை இல்லத்துக்கு உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கும் இல்லையா? நீங்கள் ஏழைகளுக்கு உதவுங்க. ஏழைகளுக்கு உதவுறது அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கூட்டிகிட்டு போகும். அவங்க பார்க்க வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றது, உங்கள் துணிக்கையினால் ஆசையாக இருந்தான் அது ஒரு வாசல் அருகே இருக்கிற அந்த பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் பார்த்து இறங்காதவங்க நீங்கள் எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும்? இந்த இதில் கூட ஒரு இடத்துல ஆண்டவர் அவர் வாலிபன் ஆண்டவர்கிட்ட கேட்பான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ அந்த 10 கட்டளைகளை கடைப்பிடிக்க சொல்லுவார். அப்போ அவன் சொல்லுவான், நான் சிறு வயசுலேருந்து கடைப்பிடிக்கிறேன் அப்படின்வான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அப்போ உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா
வான்வார். அப்போது அவன் வந்து மிகுந்த துக்கமடைந்தவனாய் போய் விடுவான். அப்போது ஆண்டவர் சொல்கிற சீசர்கள்ட்ட ஒட்டகம் கூட ஊசியின் காதிலே நுழைந்து விடும், ஆனால் அந்த ஐஸ்வர்வான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வருவது ரொம்ப கஷ்டம், அதே மிகவும் கடினம், அதாவது வர முடியாது அப்படின்றத ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, பணம் வந்து எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் வந்தவொடனே அவங்க வந்து ஆதியில் இருந்த அந்த அன்பை கூட சிலர் விட்டு விடுகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பணம் வந்தாலும் நாம் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். சிலவங்களை நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுக்குள்ளே இருக்கிற பெருமை, அவங்க ஒரு மாதிரி பந்தம் பண்ணிப்பாங்க இல்லையா. ஆண்டவருக்கு பெருமை உள்ளவன் மேல் ஏற்று நிற்கிறேன்னு சொல்கிறாரு இல்லையா. அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் பணக்காராக இருந்தாலும் ஏழைகளுக்கு நீங்கள் பார்த்து உங்ககிட்ட கை நீட்டி அம்மா தாயே எனக்கு சாப்பாடு போடுங்கன்றவங்கக்கிட்ட நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். அதில் இல்லையா காசை கொடுக்கலாம். இல்லை நீங்கள் நிறைய பணம் இருக்கிறதுக்கு ஒரு பணம் கொடுத்து நீங்கள் ஒரு சின்ன தொழில் வச்சு நடத்துங்க. ஏதோ ஒரு பேப்பர், கதை புக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நியூஸ் பேப்பர் வாங்கி நீங்கள் விற்று எப்படி செலவு பண்ணுங்கள், அதில் இருக்க லாபத்தை சாப்பிடுங்க. எப்படி வேணாலும் சொல்லி அந்த பணக்காரங்க எவ்வளோ வேணாலும் உதவி செய்யலாம் இல்லையா. ஸோ நீங்கள் அப்படி செய்யுங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவர் திருப்பி அதை கொடுப்பாராம். நீங்கள் ஏழைகளுக்கு இறங்குறதுனால நீங்கள் ஏழையாக முடியாது. ஏன்னா ஆண்டவர் அதையும் நீங்கள் செய்ததை அவர் திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறார். சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து ஏழைகளுக்கு உதவுங்க. பணம் எல்லாத்தையுமே வேறானதாக இருக்கிறது. பணம் என்று பணத்து மேலே ரொம்ப மோகம் கொண்டு இல்லாமல் நீங்கள் கடவுளுடைய இதை நீங்கள் செய்யுங்கள். தேவனுடைய கிரியைகளை நீங்கள் செய்யும் பொழுது தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லாட்டால் நீங்கள் எப்படி தான் ஐஸ்வர்வான் நுழைவது மிகவும் கடினம் என்று சொன்னது போல் அப்படியாக தான் இருக்கும். எனக்கு அன்பானவர்களை, லாசரு ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு போனார் என்றால் அவனுக்கு வந்து வேலை செய்யக்கூட முடியல. ஏன்னா உடம்பெல்லாம் பருக்கள், அந்த பருக்கள் நிறைஞ்சதுனால அவன் உடம்புல எவ்வளோ வலி இருந்திருக்கும் இல்லையா. அதனால் வேலை செய்ய முடியாதனால தான் அவன் ஐஸ்வர்வான் வீட்டிலே அந்த வாசலில் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு அவளாக காத்து கொண்டே இருக்கிறான். அவன் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போனான்னா, அவன் அப்படி ஏழையாக இருந்தும் ஆண்டவரை அவன் நிந்திக்கலை, தூசிக்கலை. என்னை ஏன் இப்படி படைச்சிங்கன்னு அவனு ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. உடம்பெல்லாம் பருக்கள் அப்படின்னு கூட அவன் கொஞ்சம் கூட அவன் அதை பற்றி இது பண்ணிக்கவே இல்லை. ஆண்டவர்கிட்ட என்னையே இப்படி படைச்சிங்க அப்படின்னு கூட அவன் கேட்கல. அப்புறம் ஐஸ்வர்வானை பார்த்து அவன் பொறாமையும் பட்டதில்லை. இவ்வளோ நல்லா இருக்காங்களே அப்படின்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. அவன் தன்னுடைய வாழ்க்கைக்காக அவன் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லியிருக்கலாம். அதாவது நம்ம நிறைய பேர் எல்லாம் இருந்து கூட ஆண்டவர் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட் பாருங்களேன், அவன் எவ்வளோ சொல்லியிருக்கலாம், ஆனால் அவன் எதுவுமே சொன்ன மாதிரி அங்கே எதுவுமே தெரியல. நாம் கூட ஆண்டவர் நம்ம எப்படி படைச்சிருக்காரோ அந்த இடத்துல நம்ம உண்மையாக, அது ஏழையாக இருந்தாலும் அதாவது கரெக்டான பண வசதி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னையே இப்படி படைச்சிங்க அப்படின்னு அவன் எதுவும் கேட்காமல் இந்த லாசரு போல எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறவர்களாய், ஆண்டவரை மறுதளிக்காமல் தூசிக்காமல் நாம் இருந்தோன்னா நாமளும் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரித்து கொள்ளுவோம். அப்படி தான் லாசரு சுதந்திரித்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களை, நான் இதிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஐஸ்வர்வான்களை பற்றி எதுக்கு அப்படி சொல்லுகிறேன்னா, ஐஸ்வர்வான்கள் அதாவது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்கே போட்டிருக்கு நீதிமொழிகள் 19 இல்லை, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருவார். ஆனால் அதனோட வேதனையை அவர் கூட்ட மாட்டார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், இது நிமித்தமாக பெருமை கொள்ளாமல் அந்த எவ்வளோ ஐஸ்வர்யமாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க. சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், ஐஸ்வர்யவானாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து நல்லது செய்யுங்க,
ஏன்னா நரகத்துக்கு போயிட்டு அந்த ஐஸ்வர்வான் மாதிரி வேதனைப்பட்டுட்டு என் சகோதரிகிட்ட அனுப்புங்க அப்படி இப்படின்னு சொல்லாமல் நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் நல்லது செய்யுங்க, ஏழைகளுக்கு இறங்குங்க, பரலோக ராஜ்யத்தை சொந்தத்து கொள்ளுங்க, மனம் தருங்க. மெயினாக அங்கே வந்து நிறைய கெட்ட பழக்கங்களும் அடிமையாக இருப்பீங்க. அதிலேருந்து விடுபட்டு மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேங்க்யூ.